10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Seconds பாருங்க. Show that determinant of b plus c, a minus c, a minus b, b minus c, c plus a, b minus a, c minus b, c minus a, a plus b equal to 8 abc ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8 abc. இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஷோ தட்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம கொஷின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா யூஸிங் ஃபேக்டர் தியரம், ஃபேக்டர் மெத்தட் அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. அப்போ நீ நார்மலாக கேட்டாங்க ஷோ தட்னா நீ எப்படி ஏதாவது அந்த ரோ காலமில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியும் ப்ரூஃப் பண்ணலாம். ஆனால் யூஸிங் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஷோ தட் சம்னா ரைட் சைடு வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், இதோட ஃபேக்டர்ஸ் எது வருதுங்கிறது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள் ரைட் சைடு என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. அப்போ கண்டிப்பாக ஏங்கிறது ஒரு ஃபேக்டர், பிங்கிறது ஒரு ஃபேக்டர், சிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும். இப்போ நம்ம 2 டேர்ம்ஸில் தானே ஃபேக்டர் சொல்லுவோம். அப்போ ஏ அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஏ மைனஸ் 0 ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்போ ஏ மைனஸ் 0 ஒரு ஃபேக்டர்னால் இப்போ நம்ம சப்போஸ் இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர்னால் அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி ஏ ஒரு ஃபேக்டர் அப்படிங்கும்போது தட் இஸ் ஏ மைனஸ் 0 இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன பண்ணுறோம், 0 அப்ளை பண்ணி செக் பண்ணுறோம். அடுத்தது பி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணி இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக வருதான்னு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிப்பார். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட் என்ன பண்ணோன்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ let determinant a equal to determinant of அந்த given determinant அப்படி எழுதிக்கோங்க. b plus c, a minus c, a minus b, b minus c, c plus a, b minus a, c minus b, c minus a, a plus b. இப்போ என்ன சொன்ன, நமக்கு ரைட் சைடு ஆன்சரை வச்சு அது ஒரு ஃபேக்டர் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லையா? அப்போ ஏ ஒரு ஃபேக்டர் அப்படின்னா அதாவது ஏ மைனஸ் 0 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், 0. அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டில் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு இப்போ இதில் ஏக்கு 0 அப்ளை பண்ண பாருங்கள், பி ப்ளஸ் சி, பி மைனஸ் சி, சி மைனஸ் பி. இங்கே ஏக்கு 0ன்னு அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகிடும், 0வா? அப்போ 0 மைனஸ் சி என்ன வரும் பாருங்கள், மைனஸ் சி. அடுத்தது 0 சி ப்ளஸ் 0 சி, அடுத்தது சி மைனஸ் 0 சி. நெக்ஸ்ட்டு தேர்டு காலமில் என்ன பண்ணுற பாருங்கள், ஏக்கு 0 அப்ளை பண்ண அப்போ என்ன ஒரு 0 மைனஸ் பி. அடுத்தது என்ன வரும் பாருங்கள், பி மைனஸ் 0 பி. அடுத்தது 0 ப்ளஸ் பி. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு அந்த C2 அண்டு C3 ப்ரொபோஷனலாக இருக்கா? ஏன்னா நம்ம C2 அப்படிங்கிறது ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ண. இப்போ சப்போஸ் சி அவுட் சைடு எடுத்துறாங்க என்ன வந்துடும், -1 1 1. C3 ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள், பியால் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ -1, பி அவுட் சைடு எடுத்தால் -1 -1 +1 வந்துடும். அப்போ C2வும் C3 என்னவா இருக்குது நமக்கு ஐடென்டிக்கல். அப்போ இது நமக்கு இப்படி அவுட் சைடு எடுக்காமல் பார்க்குறப்ப என்னவா இருக்குது, ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை இருக்குது. C2 சியாலையும் C3 பியாலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த C2வையும் C3 நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ C2 C3 ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா, அதாவது எனி 2 rows or 2 columns proportional அப்படின்னா then the value of the determinant is 0. அப்போ இந்த determinant value நமக்கு என்ன வேணும் பாருங்கள், 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போ a ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணும்போது ஸ்மால் a ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் டிட்டர்மினன்ட் a நமக்கு என்ன வருது, 0ன்னு வருது இல்லையா? அப்போ therefore a minus 0ங்கிறது என்ன, a. அப்போ a minus 0 is a factor of determinant a. a minus 0ங்கிறது என்ன, a. ஸோ a is a factor of determinant aன்னு சொல்லிடுறோம். அடுத்து அதே போல் என்ன பண்ணுற பாருங்கள், b வந்து ஃபேக்டர்னு ப்ரூஃப் பண்ண b மைனஸ் 0 ஃபேக்டர்னு சொல்லணும். அப்போ b மைனஸ் 0 ஃபேக்டர்னா பிக்கு 0ன்னு அப்ளை பண்ணலாமா? அப்போ b ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டிட்டர்மினன்ட் a ஈக்குவல் டு பிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள், 0 ப்ளஸ் சி 0 மைனஸ் சி. பார் பிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0 மைனஸ் சி சி மைனஸ் 0 சி. நெக்ஸ்ட்டு a மைனஸ் சி, a சி ப்ளஸ் a சி மைனஸ் a. இதில் பிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண ஒரு a மைனஸ் 0 a, 0 மைனஸ் a மைனஸ் a. அடுத்தது a ப்ளஸ் 0 a.
அப்போ இதோட வேல்யூ பாருங்கள் நமக்கு C1 அண்ட் C3 பாருங்கள் நமக்கு ப்ரொபோஷனலாக, ஏன்னா இது ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை இருக்குது, இது ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை இருக்குது. அப்போ இதிலிருந்து சியையும் இதிலிருந்து ஏவை எடுத்துகிட்டா நமக்கு C1 C3 ஐடென்டிக்கலாக வந்துடும். ஸோ அப்போ இது காமன் நம்பரால் மல்டிப்ளை இருக்கனால C1 C3 எப்படி இருக்குது ப்ரொபோஷனல். அப்போ எனி 2 காலம்ஸ் அதாவது C1 C3 ப்ரொபோஷனல்னால அதோட ஆன்சர் நமக்கு என்னவாயிரும், அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிரும். அப்போ B = 0ன்னு அப்ளை பண்ணும்போது டிட்டர்மினன்ட் A என்ன வருது பாருங்கள் 0ன்னு கிடைக்கிறதுனால B - 0 அதாவது B = 0 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்கிறோம். B = B - 0 அதாவது B = 0 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து அதே போல் பாருங்கள் C = 0 சப்ஸ்டியூட் பண்ணு. C = 0 போட்டால் என்ன வரும் பாருங்கள், டிட்டர்மினன்ட் A = சிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ இதில் C = 0ன்னு அந்த டிட்டர்மினன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு காலமில் C = 0 போடும்போது என்ன வரும் B B - B. செகண்ட் காலமில் Cக்கு 0 போட்டால் A A - A. தேர்ட் காலமில் C இல்லை, அதனால் அது அப்படியே வந்துடுமா, A - B B - A A + B. இப்போ இதில் C1 அண்ட் C2 கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குது, ப்ரொபோஷனலாக இருக்குது. ஏன்னா C1 ஃபுல்லாக B-ஆலையும் C2 ஃபுல்லாக ஏவாலையும் மல்டிப்ளை இருக்கனால C1 ப்ரொபோஷனல் டு C2. அப்போ எனி 2 காலம்ஸ் ப்ரொபோஷனல் அப்படின்னாவே நமக்கு அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவாயிடும் 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் A = 0 ஆகிடும். இப்போ Cக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ அப்போ C - 0 தட் இஸ் C இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏன்னு கிடச்சிரும். ஓகேவா? பாருங்கள் அப்போ A 0 போடும்போது நமக்கு டிட்டர்மினன்ட் 0 வரதுனால A இஸ் எ ஃபேக்டர், அதே போல் B இஸ் எ ஃபேக்டர், C இஸ் எ ஃபேக்டர். நம்ம அடுத்து அனதர் ஃபேக்டர் இருக்கான்னு செக் பண்ண என்ன பண்ணணும், த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸையும் அடுத்தது டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி சம்ஸில் பார்த்துருப்போம். அப்போ இதில் பாருங்கள் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்ன வரும் பாரு, த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னால் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்ன A இன்ட்டு B. ஏன்னா ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் A B அண்ட் C. அப்போ அதை ப்ராடக்ட் பண்ணும்போது ABCன்னு வருமா. அப்போ இதோட டிகிரி என்ன பாருங்கள் நமக்கு 3. அப்போ டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன 3. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போ கிவன் டிட்டர்மினோட லீடிங் டயகனல் என்னென்னு பாருங்கள், என்னது B + C C + A A + B. இதோட ப்ராடக்டோட டிகிரி, இதோட ப்ராடக்ட்னா என்ன வரும் B + C இன்ட்டு C + A இன்ட்டு A + B. அப்போ இதோட டிகிரி 1 இதோட டிகிரி 1 பாருங்கள். அப்போ இங்கே டிகிரி 1 இங்கே டிகிரி 1 இங்கே டிகிரி 1. அப்போ நமக்கு ஆட் பண்ணும்போது டிகிரி என்ன கிடச்சிரும் பாரு 3ன்னு வருமா. அப்போ இதோட டிகிரி நமக்கு என்ன பாருங்கள் 3. அப்போ M = நமக்கு அப்போ இதோட டிஃபரன்ஸ் தானே எம்னு எடுப்போம். அதாவது டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸையும் டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். அந்த டிகிரி ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0 கிடச்சிதுன்னா 0னா என்ன 1னா என்ன 2னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த சம்மில் நமக்கு எம்ங்க என்ன கிடைக்குது பாருங்கள் 0ன்னு கிடைக்குது. அப்போ M = 0 அப்படிங்கிறனால நமக்கு என்னவாக இருக்கும், இந்த ரெக்யூர்டு அனதர் ஃபேக்டர் அதாவது ஏபிசியை தவிர இன்னொரு ஃபேக்டர் நமக்கு என்னவாக இருக்கும் கேன்னு வரும். அப்போ இஃப் M = 0 தென் the required factor is a constant k. அப்போ given determinant எழுதி என்ன பண்ணுறோம் k இன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஃபேக்டர் k, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க ஃபேக்டர்ஸ் என்னென்னா A B C, அதை ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும், the given determinant equal to k இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு C. இப்போ நம்ம இதில் k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறதா நமக்கு இந்த ப்ரூஃபாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த k நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு பாருங்கள் ABC இது 0 ஆகாத மாதிரி, ஏன்னா இது 0 ஆச்சுன்னா k இந்த டேர்மே நமக்கு 0 ஆகிடும். அப்போ ABC 0 ஆகாத மாதிரி ABCக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் k வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஏன்னா லெஃப்ட் சைடு ABC சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ரைட் சைடு ABCக்கு ஏதாவது கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது நமக்கு ரிமைனிங் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் என்னது கேவோட வேல்யூ கிடச்சிடும். புரியுதா? அப்போ நம்ம எந்த வேல்யூஸ் வேணுமா கொடுக்கலாம், என்னென்னா இந்த வேல்யூ வந்து அதாவது ரைட் சைடு நம்ம இந்த டேர்ம் 0 ஆகாத மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ A = 1 B = 1 C = 1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன வரும் பாருங்கள், அந்த டிட்டர்மினன்ட் Aக்கு 1 Bக்கு 1 Cக்கு 1. அப்போ B + C அப்படிங்கும்போது என்ன வந்துடும் 1 + 1 2. அடுத்து A - C, அப்போ 1 - 1 0. A - Bனா 1 - 1 0. நெக்ஸ்ட் B - Cனா 1 - 1 என்ன வந்துடும் 0. C + A, அப்போ 1 + 1 என்ன கிடச்சிடும் பாருங்கள் 2. நெக்ஸ்ட் B - A, ஸோ அப்போ 1 - 1 0. நெக்ஸ்ட்டு C - B, தட் இஸ் 1 - 1 = 0. C - A அப்படின்னா அதுவும் நமக்கு என்ன பாருங்கள் 1 - 1 0. அடுத்து A + B, அப்போ என்ன ஒரு 1 + 1 = 2ன்னு கிடச்சிருமா. அதே போல் ரைட் சைடு பாருங்கள் ஈக்குவல் டு k இன்ட்டு A வேல்யூ என்ன பாருங்கள் 1, B என்ன 1, C என்ன பாரு நமக்கு 1. அப்போ k இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. அப்புறம் ரைட் சைடு என்ன இருக்கும் k இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்கள் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள்.
அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் தெரியும் எனி ரோஸ் எனி ஏதாவது எந்த ரோ எந்த காலம் வழியோனே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த டேர்முக்கு ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அந்த மாதிரி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் அந்த எலமெண்ட் பிளேஸ் ஆகிருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2/2ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுவோமா. அப்போ இந்த 2 0 0 2ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன மெயின் டயக்ரானில் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 சப் டயக்ரானல் 0 × 0 0 சைன் சேஞ்ச் பண்ணும்போது -0 கிடைக்கும். அடுத்து இதுக்கு மைனஸ் போடுவோம். அப்போ -0 இன்ட்டுங்களையே நம்ம ஆன்சர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அதனால் இது போடணுங்கிறது நெசசரி இல்லை. அடுத்து ப்ளஸ் 0 இன்ட்டு அப்போ 0 இன்ட்டு எனிதிங் நமக்கு என்ன 0 ஈக்குவல் இங்கே என்ன இருக்கும் k. அப்போ என்ன வந்துடும் பாருங்க 2 × 4 8 வந்துருமா. ஏன்னா ரிமைனிங் இதில் என்ன பாரு 0. அப்போ 2 × 4 8 ஈக்குவல் டு k. தட் இஸ் k ஈக்குவல் டு 8. அப்போ k ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஒரு தேர்ஃபோர் b + c a - c a - b அடுத்து b - c c + a b - a அடுத்து c - b c - a a + b ஈக்குவல் டு இங்கே k வேல்யூ என்ன பாருங்கள் நமக்கு 8 abcன்னு கிடச்சிரும். பாருங்கள் இது ஆல்ரெடி பார்த்த மெத்தடு தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஷோ தட்னு கொடுத்து ரைட் சைடு கொடுத்துருந்தாவே நம்ம ஈஸியாக இதுதான் ஃபேக்டர்ஸ் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள் அப்போ இதில் a × b × cங்கிறதுனால கண்டிப்பாக a ஒரு ஃபேக்டர் b ஒரு ஃபேக்டர் c ஒரு ஃபேக்டர். அப்போ a ஒரு ஃபேக்டர்னா அப்போ a - 0 இஸ் ஏ ஃபேக்டர் தானே இங்கே மீனிங். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அதோட வேல்யூ 0 வரதுனால a இஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லிடுறோம். அடுத்து பிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டிட்டர்மினன்ட் a 0 வரதுனால பியும் நமக்கு ஃபேக்டர். அடுத்து சிக்கு 0 கொடுக்கும்போது டிட்டர்மினன்ட் 0 வரதுனால சியும் நமக்கு ஃபேக்டர். அப்போ இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர் என்ன a b c. அதோட டிகிரி அதாவது அதோட ப்ராடக்ட்டோட டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது என்ன பண்ண நமக்கு 3. ஏன்னா அது ஏபிசி ஏ டிகிரி 1 1 1 அப்படிங்கும்போது டிகிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அதான் நமக்கு டிகிரி 3. அடுத்து டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயக்ரானல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது b + c × c + a × a + b அதோட டிகிரி என்ன பாருங்கள் 3. அப்போ நமக்கு எம்ங்கிறது என்ன இந்த 2 டிகிரியும் மைனஸ் பண்ணுறது. அது 0 வந்துச்சுன்னா இன்னொரு ஃபேக்டர் நமக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள். அந்த ரெக்யூர்டு ஃபேக்டர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் k. அப்போ அந்த ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர் என்ன ஏபிசி. அதை ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணி இந்த k வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏபிசிக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அந்த 0 ஆகாத மாதிரி ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஓகேவா. அப்போ a1 b1 c1ன்னு கொடுக்கும்போது இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ரைட் சைடு ஏபிசிக்கு 1ன்னு கொடுக்கும்போது நமக்கு k வேல்யூ என்ன கிடச்சிட்டு பாருங்கள் 8ன்னு கிடச்சிடும். அதை கொண்டு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரிமைனிங் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் வச்சு அதில் அந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அந்த ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட் கிடச்சிடும் பாருங்கள். அப்போ therefore the given determinant equal to 8 abc அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஷோ தட் கொடுத்துருக்கனா நீங்கள் ஹென்ஸ் ஷோன்னு சொல்லிடு ஓகேவா. அடுத்து அதே எக்ஸசைஸில் 6th கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் பாருங்கள் டிட்டர்மினன்ட் 1 1 1 x y z x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஈக்குவல் என்ன பாருங்கள் x - y × y - z × z - xன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதுலேயும் பாருங்கள் நமக்கு ஷோ தட்னு சொல்லி ரைட் சைடு பாருங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. அப்போ கண்டிப்பாக x - y இஸ் ஏ ஃபேக்டராக இருக்கும். அடுத்தது y - z இஸ் ஏ ஃபேக்டராக இருக்கும். அடுத்து z - x இஸ் ஏ ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ x - y இஸ் ஏ ஃபேக்டர்னா அங்கே என்ன கொடுக்கணும் நம்ம x = yன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த டிட்டர்மினன்ட் என்னவாகும் 0 ஆகும். அதை வச்சு அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ x - y இஸ் ஏ ஃபேக்டர் அப்படிங்கும்போது எக்ஸுக்கு என்ன கொடுக்குறேன் yன்னு கொடுக்குறேன். அப்போ லெட் கிவன் டிட்டர்மினண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ லெட் டிட்டர்மினன்ட் a = என்ன 1 1 1 x y z x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஓகேவா. இப்போ எக்ஸுக்கு ஒய்ன்னு கொடுங்க. எக்ஸுக்கு ஒய்ன்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் டிட்டர்மினன்ட் a = டிட்டர்மினன்ட் a = என்ன வரும் இங்கே எக்ஸுக்கு ஒய் கொடுத்தா 1 1 1 வருமா. அப்போ எக்ஸுக்கு ஒய் கொடுத்தா y z வரும். இங்கே எக்ஸுக்கு ஒய் கொடுக்கும்போது y ஸ்கொயர் z ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்கள் C1ம் C2 எப்படி இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ எனி 2 rows ஆர் 2 columns ஐடென்டிக்கல்னா the value of determinant is 0ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன வேர்டு பாருங்கள் 0ன்னு ஆகிடும். அப்போ டிட்டர்மினன்ட் a = 0. எப்போ டிட்டர்மினன்ட் a 0 ஆகுது நமக்கு எக்ஸுக்கு ஒய்ன்னு கொடுக்கும்போது 0 ஆகுது இல்லையா. அதனால் இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா x - y = 0. தட் இஸ் x - y இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லிடுறோம் ஓகேவா. இப்போ அதே போல் அடுத்தது என்னது y - z ஒரு ஃபேக்டராக இருக்குமா. அப்போ y = zன்னு எடுத்துக்கலாமா. அப்போ y வர பிளேஸில் zன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ அந்த கிவன் டிட்டர்மினன்ட்டில் y வர பிளேஸில் z எடுங்க. அப்போ என்ன ஒரு 1 1 1 ஃபஸ்ட்டு அப்படியே வந்துடும். செகண்ட் ரோவில் பாருங்கள் yக்கு பதிலாக z போட அப்போ ஒரு x அப்படியே வந்துடுமா. இங்கே yக்கு z சப்ஸ்டியூட் பண்ணால் z இங்கே z வந்துடும். அடுத்து இங்கே yக்கு z போட்டால் x ஸ்கொயர்
இசட் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் நமக்கு C2ஐயும் C3யும் பாரு எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. C2வும் C3யும் ஐடென்டிக்கல்னால இந்த டிட்டர்மினண்ட் வேல்யூ நமக்கு என்ன வேணும், 0. அப்போ y = z போடும்போது டிட்டர்மினண்ட் a = 0 வரதுனால y - z is a factor of determinant a ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா, y - z is a factor of determinant a. நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே z - x ஆன்சர் வருது இல்லையா, அப்போ கண்டிப்பாக z - x இஸ் ஏ ஃபேக்டராக இருக்கும். அப்போ இசட்டுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ புட்டு z = xன்னு எடுத்தோன்னா இங்கே என்ன ஒரு கிவன் டிட்டர்மினண்ட் a is equal to 1 1 1, இசட்டுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குற. அப்போ எக்ஸ் ஒய் அப்படியே வந்துருமா, அப்போ இங்கே இசட் வர பிளேஸில் எக்ஸ் கொடுங்க. அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் கிடச்சிரும். அடுத்தது x² y² x². ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள் C1ஐயும் C3யும் கம்பேர் பண்ண பாருங்கள் ஒரே மாதிரி, அதாவது ஐடென்டிக்கலாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த டிட்டர்மினண்ட் என்ன வரும் நமக்கு 0. அப்போ இசட்டுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது டிட்டர்மினண்ட் a = 0ன்னு வரதுனால z - x இஸ் ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினண்ட் ஏன்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன பாருங்கள், x - y, y - z, z - x. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், the degree of the product of the factorsஐயும் அடுத்து the degree of the product of the leading diagonal elementsஐயும் மைனஸ் பண்ணணும். இந்த 2 டிகிரி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும்போது 0 வருதா 1 வருதா 2 வருதான்னு செக் பண்ணி அப்போ அடுத்த ஃபேக்டர் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள் அப்போ the degree of the product of the factors, the degree of the product of the factors என்ன ஒரு x - y into y - z into z - x. அப்போ இதோட ஃபேக்டர் என்ன, இதோட டிகிரி என்ன, இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1. அப்போ டோட்டலாக நமக்கு டிகிரி என்ன வந்துடும் பாருங்கள் 3. அதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், the degree of the product of the factors x - y into y - z into z - x is 3ன்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், the degree of the product of the leading diagonal elements ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இங்கே லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், கிவன் டிட்டர்மினண்ட்டில் 1 y z². அப்போ இதோட ப்ராடக்ட் அப்போ 1 × y × z². இதோட டிகிரி என்ன வரும் பாருங்கள் நமக்கு, ஆக்சுவலாக இதோட டிகிரி நம்ம x y எது எடுத்தாலும் இதோட டிகிரி 0. அப்போ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 2, இதோட டிகிரி 1. இங்கே எழுதிருக்கும் பார்த்தீங்களா 1 × y × z². அப்போ இதோட டோட்டல் டிகிரி நமக்கு என்ன வந்துடும் 3ன்னு கிடச்சிருமா. ஸோ அப்போ த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் இஸ் 3. அப்போ டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸும் 3, டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் நமக்கு என்ன வருது 3ன்னு வருதா. இதோட டிஃப்ரென்ஸ் தானே நமக்கு m. அப்போ m = என்ன பாருங்கள் 3 - 3 = 0. இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அப்போ m வேல்யூ 0வாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இஃப் m = 0 தென் த ரெக்யூர்டு ஃபேக்டர் இஸ் எ கான்ஸ்டன்ட் k. அப்போ இன்னொரு ஃபேக்டர் நமக்கு என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் k-ஆக தான் இருக்கும். ஓகேவா, m = 0வாக இருக்கும்போது த ரெக்யூர்டு ஃபேக்டர் நமக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள், கான்ஸ்டன்ட் k. அப்போ தேர்ஃபோர் கிவன் டிட்டர்மினண்ட் கிவன் டிட்டர்மினண்ட் என்ன 1 1 1 x y z x² y² z² ஈக்குவல் டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண கான்ஸ்டன்ட் என்ன, அதாவது m = வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர கான்ஸ்டன்ட் வந்து k. ஸோ அப்போ k இன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அனதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன x - y y - z z - x. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன வேணும், இதில் k வேல்யூ வேணும். அப்போ இந்த k வேல்யூ சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், இந்த x y zக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எந்த மாதிரி வேல்யூஸ் என்னமோ எடுத்துக்கலாம், இந்த ரைட் சைடு மட்டும் 0 ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்போ இதில் ஏதாவது 1 0ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 0ன்னு கொடுத்தா அந்த ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்புறம் அந்த டோட்டல் வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். அதனால் ஏதாவது 1 0ன்னு கொடுத்து அடுத்த வேல்யூ இன்னொரு 1 இன்னொன்று -1 எடுத்துக்கிறோம். ஏன்னா அது சிம்பிளாக நம்ம வேல்யூஸ் கொடுத்தோன்னா கால்குலேஷன் போட ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுற பாரு, எக்ஸுக்கு 0 எடுத்துக்கிறேன், ஒய்க்கு 1, இசட்டுக்கு -1 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். என்ன வருது பாருங்கள், அப்போ புட் x = 0 y = 1 z = -1 we get. அப்போ அந்த டிட்டர்மினண்ட் ஆஃப் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 இசட்டுக்கு -1 கொடுத்தா என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடுமா 1 1 1. செகண்ட் ரோவில் எக்ஸுக்கு என்ன கொடுக்குற 0, அப்போ 0 y = 1, அப்போ 1 z = -1. ஓகேவா, அடுத்து தேர்ட் ரோ என்ன பாருங்கள், x² y² z². அப்போ என்ன வந்து x² 0² 0 y² 1² 1 z² -1² பண்ணால் +1. ஓகேவா, ஈக்குவல் டு k இன்ட்டு இப்போ x - y. அப்போ 0 - 1 என்ன வந்துடும் -1 இன்ட்டு y - z. அப்போ 1 -half மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். அப்போ 1 + 1 என்ன 2. அடுத்து z - x, z என்ன -1 -xனா 0. அப்போ -1 - 0 என்ன ஆகிடும் -1 ஆகிடும். புரியுது, அப்போ 0 இதை டிட்டர்மினண்ட்டில் அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா k இன்ட்டு -1 இன்ட்டு 2 இன்ட்டு -1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ளஸ் R1ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்.
ஸோ இப்போ 1 இன்ட்டு அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் விட்டால் இந்த 2/2 வேல்யூ என்ன பாருங்கள் நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 × 1 லீடிங் டயகனல் 1 × 1 1 இந்த 1 × -1 சப் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோமா அப்போ இந்த -1 என்னவாயிடும் +1 அப்போ 1 × 1 + 1 அடுத்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் -1 போடுவோமா ஸோ அப்போ -1 இன்ட்டு அப்போ இந்த ரோவையும் இந்த காலம் விட்டால் 0 × 1 0 0 × -1 என்ன 0 அப்போ அந்த ஆன்சர் நமக்கு ஃபுல்லாக என்னவாயிடும் 0 ஆகிடும் அப்போ -1 × 0 நெக்ஸ்ட்டு +1 இன்ட்டு பாருங்கள் லாஸ்ட் டேர்ம் +1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 0 × 1 என்ன வந்துடும் 0 0 × 1 என்ன வந்துடும் அதே போல் நமக்கு 0ன்னு கிடச்சிருமா பாருங்கள் ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்கள் -1 × -1 என்ன வந்துடும் ப்ளஸ் ஆகிடுமா -1 × -1 +1 அப்போ 1 × 2 என்ன வந்துடும் 2 × k 2kன்னு ரைட் சைடு கிடச்சிடும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுவும் 0 ஆகிடும் ஏன்னா -1 × 0 0 தான் 1 × 0 நமக்கு என்ன பாருங்கள் 0 அப்போ 1 × 1 + 2 1 + 1 என்ன பாருங்கள் நமக்கு 2 அப்போ 2 × 1 என்ன வந்துடும் 2ன்னு கிடச்சிருமா ஸோ அப்போ 2 = 2kன்னு கிடைக்கும் இப்போ லெஃப்ட் சைடு இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0 1 × 1 + 1 1 + 1 வேல்யூ 2 ஸோ அப்போ 2 × 1 நமக்கு என்ன கிடச்சிரும் 2 = 2k அப்போ 2 = 2k k வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்க 1 ஸோ அப்போ 2 = 2k அப்படிங்கும்போது k = 1ன்னு கிடச்சிருமா அப்போ k வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்த நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்ததை அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டெப்பில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ என்ன ஒரு 1 1 1 x y z x² y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே கேக்கு என்ன பண்ணுற 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 1 இன்ட்டு அப்படிங்கும்போது என்ன வந்துடும் x - y y - z x நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் இப்போ இதில் ஷோ தட் இந்த கொஸ்டினில் பாருங்கள் 1 1 1 x y z x² y ஸ்கொயர் z ஸ்கொயர் இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஈக்குவல் டு x - y y - z xன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்போ இதில் நமக்கு ரைட் சைடு ஆன்சரை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னு சொன்னேன் அப்போ x - y ஒரு ஃபேக்டர் y - z ஒரு ஃபேக்டர் z - x ஒரு ஃபேக்டர் அப்போ x - yனா அப்போ xக்கு yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் x = yன்னு எடுக்கும்போது 0 வரதுனால x - y இஸ் ஏ ஃபேக்டர் அடுத்தது yக்கு z போடுறேன் அப்போ 0 வரதுனால y - z இஸ் ஏ ஃபேக்டர் அடுத்தது zக்கு x கொடுக்குறேன் 0 வரதுனால z - x இஸ் ஏ ஃபேக்டர் அப்புறம் டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸும் the degree of the product of the leading diagonal அடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு m வேல்யூ என்ன வருது பாருங்கள் 0ன்னு வரதுனால the required factor நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் k அப்போ இந்த given determinant equal to k இன்ட்டு இந்த ஃபேக்டர் இன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க ஃபேக்டர்ஸை ப்ராடக்ட் பண்ணுறோம் இந்த k ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் x = 0 என்ன வேல்யூஸ் என்னமா கொடுக்கலாம் இந்த ரைட் சைடு 0 ஆகாத மாதிரி பார்த்துக்கோ அப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 இசட்டுக்கு -1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த டிட்டர்மெண்ட்லையும் ரைட் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வருது பாரு ஆன்சர் k = 1ன்னு கிடைக்குது அப்போ k = 1 அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிடும் பாருங்கள் அது given determinant 1 1 1 x y z x² y² = x - y இன்ட்டு y - z இன்ட்டு z - x அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும் ஓகேவா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் சேரத்தில் எல்லாமே ஷோ தட்னு கொடுக்கும்போது ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும் ஓகேவா